Hi dear students, rank list உடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாலயும் மெயிலையும் இந்த ரேங்க் லிஸ்ட பத்தின டவுட்ஸ் வந்து நிறைய கேக்குறீங்க. நம்மளுக்கு ஒரு காலேஜ்ல சீட்டே கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் தான் முடிவு பண்ணுமான்னு கேக்குறீங்க. அதே மாதிரி நம்மளுடைய கட் ஆஃப் கூடுமா குறையுமாங்கிறது இந்த ரேங்க் தான் முடிவு பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எஸ் அப்கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்டெப் நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதாகட்டும் அல்லது கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்மளுக்கு சீட் அலாட் ஆகணும் அப்படின்னாலுமே இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வைட்டல் ரோலா பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேங்க் லிஸ்ட் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம எல்லாருமே நம்மளுடைய 12th மார்க்ஸை வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். 200 வெயிட்டேஜுக்கு ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். இதுல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் கால்குலேஷன்ல மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிருப்போம். என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 194.54 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த 194 மட்டும்தான் நீங்க ரவுண்ட் அப் பண்ணிருப்பீங்க. அந்த 194.54 வந்து அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து விட்டுருப்பீங்க. சோ இந்த டெசிமல் பாயிண்டோட சேர்த்து அக்யூரேட்டா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் நம்மளுடைய கட் ஆஃப் அக்யூரேட்டான கட் ஆஃப் என்ன, அந்த கட் ஆஃப்க்கு எந்த ரேங்க்ல வருவோம் அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி ரேங்க்ல எத்தனாவது ரேங்க்ல வருவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 0.54 டெசிமல் கட் ஆஃப் விட்டதுனால என்ன மேம் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. இப்ப சப்போஸ் உங்க 194 அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க, அந்த கட் ஆஃப் 0.54 சேர்த்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் உடைய 0.54 வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ரேங்க் முன்னாடி போகும் இல்லையா? ஈவன் கம்யூனிட்டி ரேங்க்லயும் நீங்க முன்னாடி போவீங்கல்ல. அப்படி போறதுனால உங்களுக்கு சீட்டோடைய அலோகேஷன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த ஜெனரல் ரேங்க்லயும் நீங்க முன்னாடி போயிருவீங்க, கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணியும் நீங்க முன்னாடி போயிருவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சோ கண்டிப்பா நம்மளுடைய கட் ஆஃப் வந்து ஈவன் பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் வந்தா கூட யூ ஷுட் பி ஆடட். அதை சேர்த்து தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அதைத்தான் இப்ப நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து ரொம்ப ப்ராப்பரா அக்யூரேட்டான அந்த கட் ஆஃபுக்கு நம்ம எத்தனாவது ரேங்க்ல ஜெனரல் ரேங்க்ல வருவோம், எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்ல வருவோம் அப்படிங்கிறது தான் ரெடி பண்ணி அனுப்ப போறாங்க. அதுதான் நம்மளுடைய ஃபைனல் கட் ஆஃபும், அதுக்கேத்த ரேங்க் எதுவோ அதுதான் நம்மளுடைய ரேங்க். ஓகே, இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்ல ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், இந்த 2 ரேங்க் இருக்கு. இந்த 2 ரேங்க்ல எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ரேங்க்குமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது நம்மளுடைய கட் ஆஃப் இப்ப 200 கட் ஆஃப் ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, ஹை கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200, அவங்களுக்கு ஜெனரல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 198 அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதுக்கு செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பேரு தான் அந்த ஜெனரல் ரேங்க். இந்த ஜெனரல் ரேங்க் 1ல இருந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. சோ ஜெனரல் ரேங்க பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. இப் சப்போஸ் ஏன் கட் ஆஃப் பேஸ் பண்ணி கூப்பிட மாட்டாங்கன்னா, கட் ஆஃப் வந்து அங்க கொடுத்திருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப சப்போஸ் நம்மளுக்கு ரேங்க் நம்பர் ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து ஒரு 25,000 ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் 1ல கூப்பிடுறாங்க. அந்த 25வது ரேங்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா 160வது கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. அந்த 160வது கட் ஆஃப்லயே சிலர் வந்து மேல இருப்பாங்க. சோ அவங்களையும் சேர்த்து பேஸ் பண்ணி தான் வரும். இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அல்லது 160க்கு கீழே அதே சேம் 160க்கு கீழே கூட இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் 2ல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால நம்மளுக்கு ரேங்க் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கட் ஆஃப் வந்து சேம் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்மே நிறைய இருப்பாங்க. அதனாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200ல சேம் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேரோ அல்லது 160 கட் ஆஃப்லயே ஒரு 5 பேரோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரேங்க்ல வந்து 200 ஃபர்ஸ்ட்னு கொடுப்பாங்க, செகண்ட் 200க்கு செகண்ட் ரேங்க் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சில இது அதே மாதிரி சீனியாரிட்டி பேஸ் படி இதெல்லாம் செக் பண்ணி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸை வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரேங்க் வந்து டிஃபர் ஆகும்.